வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பழைய டோருக்கு வந்து வுட் பாலிஷ் பண்ண போகிறோம். அதாவது வாஸ்கால் வச்சு 3 வருஷம் ஆன ஒரு பழைய டோருக்கு வுட் பாலிஷ் பண்ண போகிறோம். அது எப்படி புதுசு மாதிரி பாலிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து மேனுவல் பாலிஷ் தான் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பார்க்கலாம், ஷார்ட்டாக பார்த்துடலாம் எப்படின்னு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அழுக்கெலாம் இருக்கும், டஸ்ட்லாம் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து மொத்தம் பழசாக தண்ணிலாம் பட்டு மஞ்சள் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் க்ளீனாக சீவி எடுத்துக்கணும். அது மாதிரி டோரில் இருக்கிற அழுக்கும் க்ளீனாக சீவி எடுத்துக்கணும். நம்ம அந்த அழுக்கோடு போடுறோம் அப்படின்னாக்கா திட்டாக இருக்கும். பாலிஷ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த அழுக்கெலாம் நல்லா க்ளீனாக சீவி எடுத்துகிட்டு தேய்க்கணும். தேய்க்கிறது வந்து ரோல் எமரி பேப்பர் 100 ரோல் எமரி பேப்பரில் வந்து ரப்பிங் பண்ணணும். தேய்ச்சி தூசெல்லாம் தட்டிட்டு அப்புறம் சீலர் மிக்ஸ் பண்ணலாம். ரெட் கலர் வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம். ரெட் கலர், காவி, நம்ம என்ன கலர் ஃபேட் ஆகணுமோ அது வந்து லைட்டாக சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து என்சி தின்னர், அந்த பவுடர் ஒரு லைட்டாக என்சி தின்னர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் தின்னர் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் சீலர் மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு 1க்கு 1.5 லிட்டர் தின்னர் கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். அந்த ஒரு மாதிரியான அளவில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். என்சி தின்னரும் ஸ்டாண்டிங் சீலர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா லைட்டாக கலர் சேர்த்து ஒரு முறை தான் அப்ளை பண்ணணும். டார்க்காக வேணும் அப்படின்னாக்கா 4-5 முறை கூட அந்த கலரே மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். என்னை பொறுத்தவரை வந்து நேச்சுரலாக அப்ளை பண்ணுறது வந்து நல்லா லைஃப் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு கூட மூளை முடுக்கெல்லாம் போகாது. காட்டன் கிளாத்தில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மூளை முடுக்கெல்லாம் போகாத இடத்துல வந்து ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணலாம். ஒரு 5 டைம் 7 டைம் கூட அப்ளை பண்ணலாம் ப்ரஷ்லேயே. ஒரு நிமிஷம், அதாவது ஒரு முறை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1 மினிட்டுக்கு 1 டைம் வந்து அப்ளை பண்ணலாம். அது 1 நிமிஷத்தில் ட்ரை ஆகிடும். மறுபடியும் ஒரு முறை அப்ளை பண்ணலாம். திருத்திட்டு அது மாதிரி ஒரு 5 முறை 6 முறை 7 முறை அப்ளை பண்ணலாம். நம்ம வந்து அடிக்கிற மெத்தட் தான் முக்கியம். 6 விட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுமாரி பூவெலாம் வந்து திக்காக அடிக்கக்கூடாது. இது மாதிரி கலர் வந்து ஒரே கோடு தான் அப்ளை பண்ணணும். அது நம்ம நேச்சுரலாக பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக கலர் போட்டு ஒரு முறை தான் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே கலருக்கு மேலே சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். 1க்கு 1 தின்னர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படின்னா 1க்கு 1 கூட தின்னர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா மட்டும்தான் ஃபஸ்ட்டு போட்டு கலர் அப்ளை பண்ணணும். கலர் வேண்டாம் நேச்சுரலாக பண்ண போகிறீங்க அப்படின்னா இது மாதிரி நேச்சுரலாக சீலர் மிக்ஸ் பண்ணி டேரெக்டாகவே அப்ளை பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு 5 முறை 6 முறை அப்ளை பண்ணலாம் ப்ரஷ்ஷில் மூளை முடுக்கிற இடத்துல. அது மாதிரி வந்து மட்டத்துக்கெல்லாம் வந்து காட்டன் கிளாத்தில் அப்ளை பண்ணணும். காட்டன் கிளாத்தில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நம்ம சீலர் ஏற்ற நல்லா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். மூளை முடுக்கெல்லாம் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணிவிட்டு மட்டத்துக்கெல்லாம் வந்து நம்ம மல்லு துணியில் அப்ளை பண்ணணும். நம்ம பூக்கெலாம் வந்து ஒரு 4-5 முறை ப்ரஷ்லேயே அப்ளை பண்ணியிருப்போம். இருந்தாலும் துணியில் வந்து ஒரு 2 முறை 3 முறை போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். கசன்னு இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும். அது மாதிரி மட்டத்துக்கும் துணியில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத்தாக ஃபினிஷிங் இருக்கும். சீலர் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது வந்து மறுநாள் வந்து பட்டி பார்த்து தேய்க்கணும். நான் வந்து வேக்ஸ் பட்டி பார்க்குறேன். ஸ்க்ரூ ஹோல்ஸு, ஜாயிண்ட்டு, அது மாதிரி இடத்துல வந்து நான் வேக்ஸ் பட்டி அப்ளை பண்ணுறேன். மெட்டல் பேஸ்ட்டு, சாக் பவுடர் பட்டி அதையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி தேய்க்கலாம். இது வந்து 180 வாட்டர் ரம்மில் வந்து தேய்க்கிறேன். 180 வாட்டர் ரம்மில் வந்து சாண்டிங் சீலரை ரஃப் பண்ணுறேன். நான் வந்து ஒரே கோட்டு சீலர் தான் போட்டு நான் தேய்க்கிறேன். தேய்ச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து வுட் பாலிஷ் அப்ளை பண்ணலாம். மேனுவலாக அடிக்கிற வுட் பாலிஷ், இது வந்து மேனுவலாக வுட் பாலிஷ் இது, அதை வந்து அப்ளை பண்ணலாம். ப்ரஷ்ஷில் மூளை முடுக்கு போகிறது வந்து நம்ம வந்து ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணலாம். அது மாதிரி ஒரு 4-5 முறை கூட நம்ம சீலர் எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்து வுட் பாலிஷும் ஒரு 4-5 முறை ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்லா சறுக்கு ஏறிடும். நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மல்லு துணியில் அப்ளை பண்ணலாம் வுட் பாலிஷ். நம்ம சாண்டிங் சீலர் எப்படி மிக்ஸ் பண்ணோமோ அதே மாதிரி வுட் பாலிஷும் மல்லு துணியிலே அப்ளை பண்ணலாம். மல்லு துணி அந்த வுட் பாலிஷ் வந்து தண்ணி மாதிரி இருக்கும். நம்ம தடவை வந்து நல்லா ஷைனிங் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். வுட் பாலிஷ், மேனுவல் வுட் பாலிஷ் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொரு வீடியோ போட்டிருப்பேன். சாண்டிங் சீலர் பட்டிக்கலாம், அதெல்லாம் பாருங்கள்.